சின்ன வயசுல 5ல விளையாட்டி 50ல விளையாட சொல்லுங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே நம்ம எந்த ஹீரோ பிடிக்கும் உங்களுக்கு? மாணவன் மீடியால இருந்து உங்கள் கரண் பேசுறேன். திருப்பூர்ல பெருமானூர்ல இருக்க சாய் கிருபா ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு தான் போனோம். இது மாதிரி ஸ்பெஷல் சைல்ட் ஸ்கூலுக்கு விசிட் பண்ண போறோம்னு சொன்னதும் 2 days பிஃபோர்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நான் போனோடனே என்னோட மைண்ட் செட் வந்து ஒரு குழந்தைக்கே மாறிடுச்சு. வெல்கம் டு மாணவன் மீடியா சேனல். இந்தியாவிலே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸால மட்டுமே ரன் பண்ற ஃபர்ஸ்ட் சேனல் நம்ம மாணவர் மீடியா தான். ஆமாங்க, நம்ம சோனம் பாத்தீங்கன்னா போடுச்சேஸ். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா திருப்பூர் பெருமாநல்லூர்ல இருக்கிற சாய் கிருபா ஸ்கூலுக்கு வந்திருக்கோங்க. இங்க இருக்கிற நம்ம குழந்தைங்களோட ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்டோட பண்ண போறோம். ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தைங்க எவ்வளவு எக்ஸைட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம மிக்கி மவுஸ் அண்ணன் வச்சு என்ஜாய் பண்ணுவோம். ரியாக்ஷன்லாம் கேப்சர் பண்ண போறோம். மறக்காம அந்த ஸ்கிரீன் மட்டும் இந்த பெல் பட்டன். ஒரு 7 மணிக்கு என்னமோ போயிட்டோம். 7 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சோம். வேன் விட்டு எல்லாரும் வந்ததும் சாய்பாபா பிக்சர் வச்சிருக்காங்க. அங்க வந்துட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அங்க இருந்து போற மாதிரி இருந்துச்சு. இது நம்ம நார்மல் ஸ்கூல்ல பண்ணுமே திருக்குறள் சொல்றது, ப்ராவர்ப் சொல்றது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போனோடனே மெடிடேஷன் தான் வச்சுருந்தாங்க. போனோடனே நாங்கள் மெடிடேஷன் பண்ணுறாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண போனால் அதுக்குள்ள ஜம்முக்கா போய் உள்ள உட்காந்துட்டாப்ல. உள்ள உட்காந்துட்டு அவரும் மெடிடேஷன் பண்ணார். ஆல்ரெடி அவர் டிப்ரெஷன் இருக்காரு, அதெல்லாம் மெடிடேஷன் பண்ண போயிட்டாரு. பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் வந்துட்டு ஃப்ளவரோட அந்த க்ரோத் ஸ்டேஜஸ் வந்து வச்சுருந்தாங்க. என்னென்னா அரும்பு, மொட்டு, தளிர், பூந்தளிர், அனிச்சம், மலர். நாங்கள் இந்த ஸ்டேஜஸில் தான் அவங்களோட கிளாஸஸே வந்துட்டு வச்சுருந்தாங்க. யோகா பண்ண போகிறாங்க. அந்த கிளிப்ஸை நீங்கள் பார்க்க போறீங்க, வாங்க பார்க்கலாம். யோகா அதுதான் சொல்லணும். யோகா மாஸ்டர் இடுப்பை உடச்சுட்டு திருப்பாமல் இருந்தார், நல்ல வேலை. ஆனால் என்னாச்சுன்னா நாங்கள் யோகா பண்ணிருந்தோம். ஒரு பாப்பாத்தையும் காலத்தையும் படங்கு போட்டு நான் போட தான் ட்ரை பண்ணிருந்தேன். பொசுக்குன்னு அந்த பாப்பா ஒன்று சொல்லிச்சு. அது வந்து நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து இருந்துக்கோங்க. ரெடி ஸ்டடியா பாரு, நேரா பாரு, தூக்கலாமா? ரெடி, பேலன்ஸ் பண்ணு. மேல பாரு, மேல பாரு, தலை 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 கால், இன்னும் கொஞ்சம்டா. ரெடி, இப்பதான் இவருக்கும் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் ஆக ஆக இவரும் அப்படியே எனக்கு காலத்துக்கு பண்ணிக்க. ரெடி பண்றேன்னா பண்ணலாம். பண்ணி பார்ப்போம். அப்படியே அந்த எலும்பை நொறுக்கிடுங்க. கை கீழே சரி, கை கீழே சரி, கை தூக்க வேண்டாம். அவ்வளவுதான். பக்கத்துல இருக்க பொண்ணு பயந்தோடிச்சு கரணம் பார்த்து. ரெடி, கை பேலன்ஸ் பண்ணி மேல தூக்கிக்கோ. இரு வெயிட் பண்ண தூக்குறேன். ஸ்டடி, நல்லா தூக்கிக்கோ. வெயிட் பண்ணு, நகராத. ரெடி, ஸ்டடியா பாரு. குட், அப்படியே. என்னால ஏன்னா இங்கெல்லாம் வலிக்குது இந்த முதுகெல்லாம். சின்ன வயசுல 5ல விளையாட்டி 50ல விளையாட சொல்லுங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹைட் வச்சிருந்தா கொண்டு வந்துடலாம். பேண்ட் கிழிச்சு வச்சுன்னா எங்க பொறுப்பு இல்லடா. சரியா கொஞ்சம் கை வை. ஜமுகா அது தூக்கி ஜமுகா. நான் இப்படி உட்கார்ந்துறோம். வணக்கம் வணக்கம். காலை மாத்துங்க, லெஃப்ட் லெக், இந்த கால் போடு. ரெடி, சூப்பர் சரி சார். சிரிச்சுங்க, சரி, ஸ்மைல் ப்ளீஸ். அப்படி இருங்க. தண்ணி நேரா வை, தலை நேரா வை, நேரா பாரு. 3 ஏய் ஆட்ட குட். இந்த லெக்
போடுமா சாமி இங்கெல்லாம் இப்போ யோகாலாம் பார்த்து முடிச்சு இப்போ அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்னோட பேர் வந்து ஜீவானந்தம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷமா யோகா மாஸ்டராக இருக்கேன். 25 வருஷமா. நம்ம ஸ்கூலுக்கு வந்து இப்போ ஒரு 7 வருஷமா இங்கே மாஸ்டராக இருக்கும். இந்த குழந்தைங்களோட மிங்கில் ஆகிறதே ரொம்ப கஷ்டம் மற்றவங்களா இருந்ததுன்னா. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்து வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஆகி மறுபடியும் தான் மிங்கிலான நம்ம குழந்தைங்களோட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க அந்த மாதிரி கிடையாது. எப்படி சொல்கிறது, ஸ்பெஷல் சில்ட்ரனே எனக்கு தெரியல. என்னோட குழந்தைங்க மாதிரி தான் நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மட்டும் இல்லாமல் ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்னு குழந்தைங்களை போயிட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. நேஷனல் லெவல் இப்போ செலக்ட் ஆகிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வருஷம் ஜனவரி 4 to 7 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யோகா நடக்கும். ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக இருந்தே வருவாங்க. சைனாலேருந்து எங்கெங்கேயோ இருந்து வர நிறைய பர்சன் வருவாங்க. அவங்களோட போட்டி போட்டு நம்ம குழந்தைங்க ஜெயிக்க வைக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கனவு. நான் எப்போ இந்த ஸ்கூலில் வரணும் அப்போ இருந்தே இந்த குழந்தைங்க எதுவும் அச்சீவ் பண்ண வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க தான், வேறு எந்த மாற்றம் கிடையாது. இப்போ இந்த இது கொடுக்கறது மூலியமா அவங்களுக்கு என்ன பிசிக்கலா வந்து நீங்க கண்ணில் பார்த்து எடுத்து போடுவாங்க. ஓகே ஓகே, கண்ணில் பார்த்து கையும் வேலை இதனால அவங்களுக்கு அப்சர்வேஷன் சரி என்ன வேலை சொல்லிட்டுமா அதை செய்வாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க பிசிக்கலாவே என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க பண்ணுவீங்க இல்லையா? அவங்க வந்து அவங்களால என்ன முடியல ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுது. ஓகே, இப்போ இந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி பையனுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஓகே, அதனால வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் போட்டுருவாங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் இது இந்த மாதிரி மட்டுமே கேம் கொண்டு வரீங்களா இல்லை வேற எல்லா வெரைட்டி இங்க உள்ள எல்லா ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா? இதுக்கு பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் கான்சென்ட்ரேஷன் குறைவா இருக்கும். ஓகே, அதனால அட்டென்ஷன் கான்சென்ட்ரேஷன் குறைவா இருக்கிறதுனால அவங்க என்ன வேலை பண்றாருங்கிறது கொஞ்சம் கவனமா பண்ண மாட்டாரு. அதனால மெமரியில இருக்காது, டக்குன்னு மறந்துடுவாரு. இப்போ இங்க வந்த பிறகு நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்க அப்படிங்கறது இல்லாட்டி அவரோட செப்பலே அவருக்கு தெரியாது. ஆக்சுவலி அவரோட எது செப்பலுங்கிறது அவருக்கு தெரியாது. செப்பல் போடவும் மறந்துடுவாரு. பேக்கும் அவருக்கு எல்லாம் ஒரே மாதிரி பேக்கா இருக்கிறதுனால ஆக்சுவலா தெரியாது. ஆகாஷ்னு எழுதி இருக்கிறதுனால அந்த பேரும் ஐடென்டிபிகேஷன் இல்லை. பேக்கையும் மாத்தி போடுவாரு, செப்பலையும் மாத்தி போடுவாரு. இன்ஃபேக்ட் உண்மையா சொல்ல போனீங்கன்னா டைனிங் ஹாலுக்கு போகணும்னா ரெஸ்ட் ரூம் போவாரு. அந்த மெமரி கூட எங்க எதுக்கு போகணுங்கிறது கூட தெரியும். எனக்கு இந்த பையன் என்ன ஆக்டிவிட்டி பண்றாரு சொல்றீங்க? இப்ப வந்து இந்த டவர் ஆக்டிவிட்டிஸ் 2 கைக்கும் பண்ற மாதிரி. இந்த பக்கம் இவருக்கு வந்து உங்களுக்கு கலர் அவ்வளவு தெரியாது. ஓகே ஓகே ஓகே, ரெட் அண்ட் எல்லோ மட்டும்தான் தெரியும். அதுமே கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. சோ அந்த கலர் இதுல போற கான்செப்ட்ல நல்லா கொஞ்சம் காமெடி மாதிரி பேசுவாரு. காமெடி பண்ணுவாங்க. எனக்கு ஏதாச்சும் பேசி கேட்டீங்களா? முன்னே ஓகே ஓகே, உங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேட்டீங்க? சாப்பிட்றதா இருக்கட்டும், கேம்ஸ் என்ன பிடிக்கும்? எந்த ஹீரோ பிடிக்கும் உங்களுக்கு? விஜய். மக்களே, விஜய் அண்ணாக்கு எல்லா இடத்துலயும் ஃபேன்ஸ் இருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. விஜய் அண்ணாவோட பாட்டு போற டான்ஸ் ஆடலாமா? சேர்ந்து ஆடலாம். நான் 3 பேர் சேர்ந்து ஆடலாம். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரூம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வால்லலாம் வந்துட்டு லீடர்ஸோட பிக்சர்ஸ்லாம் ட்ரா பண்ணி வச்சுருந்தாங்க, கிராஃப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. காடோட இமேஜ்லாம் கிராஃப்ட் பண்ணி அதில் வந்துட்டு ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு மேம் கிட்ட வந்துட்டு நான் கேட்டேன், மேம் இது நீங்களா இவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வச்சுருக்கீங்களா, நீங்கள் பண்ணதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ரூமில் இருக்க எல்லாமே வந்துட்டு அவங்க பண்ணதை சொல்லி காமிச்சாங்க. காய் வெட்டுறது, தக்காளி வெட்டுறதுலாம் ஒவ்வொரு பேக்கில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. என்னடா கொண்டு போகிறாங்கன்னு நானும் ஜம்காவும் ஒன்றும் உள்ளே போய் பார்த்தோம். என்னென்னு உள்ளே போய் பார்த்தா உள்ளே எல்லாம் காய் வெட்டிட்டு இருந்தாங்க. வந்தோடனே உள்ளே வந்தோடனே குட் மார்னிங் சொன்னாங்க எல்லாரும். குட் மார்னிங் மேம். நானும் குட் மார்னிங் சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். ஒரு பையன் வந்து டீ வச்சுருந்தான். யாருக்காக வைக்கிறீங்கன்னு உங்களுக்காக தான் வைக்கிறேன் அப்படின்னு டீ அவனே வச்சுருந்தான். பால் சர்க்கரையெல்லாம் கரெக்டாக போட்டுதான் டீ வந்து அப்படியே ஜம்முன்னு இருந்துச்சு. டீ லவர்ஸ்லாம் அந்த வீடியோ பார்ப்பீங்க. சரி, நானும் ஜமக்காவும் காய் வெட்டுறோன்ட்டு போனதுக்கு எங்களை அலோவ் பண்ண மாட்டோம், மோனு தான் அலோவ் பண்ணுவோம்னாங்க. மோனு நீயே போன்ட்டு நாங்கள் போனதுக்கு மோனு வந்துட்டு போயிட்டு ஒரு பாப்பா வெட்டிட்டு இருந்தான். அந்த பாப்பா கிட்ட கத்தியை பிடிங்கி என்ன பண்ண முடியும் பண்ணுறேன்ட்டு எனக்கு வேலை தெரியாது தெரியுன்ட்டு போய் பண்ணி அங்கேருந்து அவர் மேம் கிட்ட திட்டு தான் வாங்கினேன். மேம் இதுதான் மேம் நீங்க வேணும்னு கேக்குறது.
என்ன காய் சொல்லுமா ரமணி, என்ன காய்? இது என்ன காய்? கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு சொல்லிவிட என்ன காய். மோகன் எப்படி? ஆனா 2K கிட்ட வந்து ரொம்ப மோசம். ஐயோ காய் பேரே தெரியலன்றாங்க. இந்த மாதிரி ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன அங்க பாருங்க, கோரஸ் சிவ சொன்னா அதையும் சேர்த்து எடுக்கிறாங்க. இந்த புள்ள எப்படி பண்ணா? அடிச்சிட போறாங்க மேம், அடிச்சிருவாங்க. அடுத்து கொடுத்துரு. என்னது ஆர்டிசன் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு எங்களுக்கு கேண்டீன் வச்சு நடத்தி எல்லாருக்கும் சேல்ஸ் பண்ணி வசூல் பண்ணி காசு எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு எங்க ஸ்டால் போடுறோம் 29ஆம் தேதி கோபியில ஒரு ஸ்டால் நடக்குது. அதுக்கு இவங்க தான் சமைக்கிறாங்க, இவங்க தான் செய்யறாங்க. அதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு சமையல் அவங்க கையால தான் நீங்களும் சாப்பிட ரெகுலரா அவங்க தான் செய்யறாங்க. ஒரு காய் நேமே உங்களுக்கு தெரியல, அந்த பிள்ளைங்க எல்லாமே செய்வாங்க. எனக்கு ஒரே ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல புத்தி இவங்களோடய விட்டுருங்க. இப்ப வந்து நம்ம வீட்டுல கூட மிக்ஸி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க, இங்க வந்து உள்ள மட்டும் தான் சமைக்கிறாங்க. இது போக வெளியே போய் ஸ்டாலுக்கும் சமைச்சு அவங்க அங்கேயும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி எங்காச்சும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்லியாச்சு. எப்படி ரசம் பண்ணுங்க? நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். தக்காளி எடுத்து நறுக்கி நல்லா நறுக்கி அதை தப்பா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி வந்து நல்லா ஊற வைக்கணும். தக்காளி ஊற வச்சாதான் அது நல்லா தக்காளியும் ஊற வைக்கணும். கேட்டீங்க ஒரு டிஸ்டர்ப் பண்ண வரல. செய்யற ரசத்தை இன்னைக்கு நான் சாப்பிடுறேன். மோனோட அப்பா அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. பசங்களாம் என்ன அறக்க பறக்க ஒரு சாரு, அந்த சார் நேம் தெரியல, அவர்தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபார்மிங் பத்தி சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற செடியே ஒரு பூச்செடி வச்சாலே அதுவே நம்ம பார்த்துக்க மாட்டோம். ஃபார்மிங்கே அவங்க ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணிருக்காங்க. வெண்டைக்காய் செடியில நிறைய செடியெல்லாம் இருந்துச்சு. அதான் நீங்க வீடியோ பார்ப்பீங்க. ஆமா, அவங்களே தோண்டி செடி நட்டு வச்சு டெய்லி தண்ணி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை க்ளீன் பண்றாங்க. அதுவும் இல்லாம இங்க ஃபுல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஃப்ளவர் செடி எல்லாமே, பூச்செடி எல்லாமே இருக்கு. என்னோட ஒரு ஜமுங்கா வேற இருக்கு. நாம ஏதாவது போய் ஜமுங்கா வேற இறங்கிட்டாப்ல வேலையில. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சார் பாத்துக்கோங்க, வெண்டைக்காய் பிடிக்கிட்டு போயிட போறாப்ல. எங்க வீட்டுல அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வீட்லயே வெட்டி அடுத்த தோட்டத்துக்கு போய் வெண்டைக்காய் திருடாதுனா வீட்டுல வெட்டி உட்காந்துருக்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலை செஞ்சு பாருன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க பாத்தியா? என்ன செய்யற வேலை செய்யறத பாத்துருக்கேன். எல்லாம் சிரிங்க, ஆனந்தி சோக்கு சொல்லிட்டாங்க. கோர்ஸாவே பண்ணிட்டு இருக்கேன் பசங்களுக்கு ஃபார்மிங். இப்போ என்னன்னா விதை ஊன்ற அவங்க புல்லு பிடுங்குறதுல இருந்து வரப்பு பிடிச்சி விதை ஊன்ற வரைக்கும் அவங்க பாத்துக்குவாங்க. விதை ஊனி அதுக்கப்புறம் இந்த செடியில இருந்து காய்கறி எல்லாம் பறிக்க எல்லாமே அவங்களுக்கு ட்ரைனிங் நம்ம இந்த காய்கறி பறிக்கிறது நீங்க பசங்களுக்கே குக் பண்ணி அவங்களே உள்ளே நம்ம கிச்சன்ல அவங்களுக்கே ஸ்கூல் தேவையான காய்கறி இங்க இருந்து எடுத்துக்கணும். நீங்க நில்லுங்க, பயப்படாதீங்க, கடிச்சுலாம் வைக்க மாட்டேன். உங்க கைப்பட்டு இத்தனை செடி வளர்ந்துருக்கு. என்னென்ன செடி வளர்த்துருக்கீங்க? வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி. இந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? இது எப்ப எவ்வளவு டைம் பண்ணுவீங்க? டெய்லி பண்ணுவீங்களா இல்ல வீக்லி ஒன்ஸா? வாரத்துக்கு ஒரு நாள். சூப்பரா பேர்ல சாங்கெல்லாம் பண்ணீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா போச்சு. சொல்லி கொடுக்குறியா? ஆமா, வந்தானே ஜமுக்கா என்ன சொன்னா, நான் வேலை செய்ய போறேன் வீட்டுல செஞ்சதுல அப்படி இப்படின்னா, இவன் வந்து நோடுக்கு சொல்லி தர போறான். நம்ம பாத்துக்கோங்க, அடுத்து நான் வேலை வாங்குறதுல இருக்காங்க. உங்க அக்காக்கு இப்ப நீ சொல்லி தர, இந்த அக்கா வந்து உன்னை விட சூப்பரா நீ அந்த அக்கா விட சூப்பரா வேலை சொல்லு. ஐயோங்கிறத அது மேக்கப் அப்படி லைட்டா பயமா இருக்கு. சொல்லிக் கொடு. எப்படி சொல்லிக் கொடு. அந்த அக்கா சொல்லுவோம். அத வந்து எப்படி மண் வெட்டணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறேன் அந்த அக்காக்கு. அங்க பாருமா, இங்க பாருமா, வெட்டுல எல்லாம் பொழந்துட்டு வருது. நீ என்னமா பண்ற? எவ்வளவு சோம்பேறித்தனம் மனுஷன் இல்ல. அதாவது இந்த ஷோ, இந்த எபிசோட வந்து இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம். வேலை சொன்னா கேமரா கேம் விளாண்டுட்டு இருந்தோம். என்ன கேம் அப்படின்னா சைக்கிளிங். ஸோ இந்த சைக்கிளிங் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஒழுங்காக நடக்க முடியாமல் இருக்குன்னு, அப்புறம் அந்த திக்கி அந்த தனி போகிறாங்கல்ல. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சைக்கிள் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. சைக்கிள் ப்ராக்டிஸில் போயிட்டு நாங்கள் ஒரு அட்ராசிட்டி பண்ணோம். ஸோ அதை பாருங்க. பிரியா செல்வகுமார். எதுக்காக வந்து இது மாதிரி ப்ராக்டிஸ் தரீங்க? இல்ல, அந்த குழந்தைக்கு எடுத்தது சைக்கிள். ஒரு சில குழந்தைங்க ஓட்டுவாங்க, ஒரு சில குழந்தைங்க ஓட்ட மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து 5 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் நாங்கள் சொல்லுவோம். கேர்ள்ஸ்க்கு வந்து லேடிஸ் ஸ்டாஃப், ஜென்ட்ஸ்க்கு இருக்கிறாங்க, பாய்ஸ்க்கு அவங்க தனித்தனியா அந்த குழந்தை எப்படி சைக்கிளிங் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. படுத்தி இந்த பைக் எதுக்கு பிடிக்கிறோம், மேடு வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எல்லாமே சொல்லி தருவாங்க. சைக்கிள்ல இந்த பொருள் எதுக்கு இருக்கு அந்த சொல்லி தருவாங்க.
கொடுத்து அப்புறம் சைக்கிள் நல்லா ஓட்டி பழக்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு எக்ஸலும் இருக்குது கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸ் ஓ பைக் சொல்லி தரீங்க. எக்ஸலும் சொல்லி தரோம். எக்ஸலுக்குமே எப்படி பிரேக்கு எல்லாமே பின்னாடி ஒரு ஆள் உட்காந்து அவங்க நல்லா பழகினதுக்கு அப்புறம் தான் அவங்க தனியாவே ஓட்ட. ஓ எக்ஸலும் ஓட்டி பழக்கிறீங்க. எங்க உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட ரொம்ப பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும் உங்களுக்கு? அம்மா அப்பா பிடிக்குமா? இல்ல நான் வந்து இந்த போலீஸ் ஆக போறேன், டாக்டர் ஆக போறேன், அந்த மாதிரி என்ன ரொம்ப பிடிக்கும்? டீச்சர் ஆக போறீங்களா? என்ன டீச்சர் ஆக போறீங்க? தமிழ் டீச்சர் ஆக போறீங்களா? சரி, எனக்காக ஒரே ஒரு வாழ்த்து ஏதாச்சும் சொல்றீங்களா? அகடமுதல ஆதி பெருணை ஒரு எழுத்துக்கள் அகரத்தை அடிப்படையான கொண்டு இது பயணம் வாரல்வன் அச்சாத்தோனான். ஒரு நிமிஷத்துல வந்து 10 திருக்குறள் பண்ணி சேலஞ்ச் பண்ண போறாங்க ஜீவபிரியா. ஜீவபிரியா இந்த சேலஞ்ச் ஜெயிச்சாங்கன்னா என்ன வேணா நான் பண்ணி கொடுங்க. அவங்க என்ன கேட்டாலும் அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. டீச்சர் கேளுங்க. சொல்ல சொல்லுங்க. திருக்குறள் சொல்லுங்க. ஓகே. அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பெருமன் முதற்றே உலகிற்கு பார்க்க. ஏமா சொல்லுங்க. 15 செகண்ட் முடிச்சுமா. துப்பாக்கி படம் அப்புறம் கத்தி கையில சொல்லு. இதை எடிட்ல தூக்கிடலாம் இல்ல? நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க, நான் சொல்றேன். நான் ரெடி 1 2 3 46 மாமியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.